ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரேஸ் டிவி விசுவாசிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நாளில் உபவாச கூட்டத்தில் பங்கு பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல் வழியாக நம்மளை கடவுளுடைய பக்கமாக இழுத்து சென்ற ஆயிரத்தில் ஹாலன் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்களுக்கும், கிரேஸ் டிவி நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், இந்த உபவாச கூட்டத்தில் பாடல்கள் சாட்சிகள் மூலம் பங்கு பெற்றுகின்ற விசுவாசிகள் ஒவ்வொருத்தருக்கும் மறுபடியுமாக நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் நன்றியும் வாழ்த்திலும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க, நல்ல மழையை கடவுள் நமக்கு வர்ஷிக்க பண்ணியிருக்கிறார், அதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் அது பாதிப்பு நம்மை அதிகமாக அணுகாதபடி கடவுள் யோபின் வீட்டை வேலை எடுத்து போல் நம்மளை வேலை எடுத்து கொண்டு வந்திருக்கார். அதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஏன்னா மழை நமக்கு முக்கியமான ஒன்று. நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பினால்தான் நமக்கு தண்ணி வாட்டர் டெசிட்டி இல்லாமல் நமக்கு எல்லா காலங்களிலும் தண்ணீர் கிடைக்க வழிவகுக்கும். அதனாலே இயற்கையின் சீற்றங்கள் நம்மளை பாதிக்காத வண்ணம் கடவுள் வழி நடத்தினார். ஐயா அவர் சொன்னது போல் அவர் தொடர்பும் போது எங்கள் வீட்டை சுற்றி தண்ணி நின்று கொண்டு தான் இருந்தது, ஜெபித்து கொண்டு தான் இருந்தோம். அந்த மழை விடுவே அந்த தண்ணீர் எல்லாம் விட்டுவிட்டது. இந்த நாளிலும் கடவுள் அழைத்து வந்து அவருடைய வார்த்தையை அறிவிக்க முடியாத இந்த உபவாச கொடுத்து தந்தமைக்காக மறுபடியும் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். 2025 ஆண்டு ஆரம்பித்து ஏறக்குறைய 11 மாதங்களை கடவுள் நம்மை கண்ணின் மணி போல வழிநடத்தி வந்து 12வது மாதம் டிசம்பர் மாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பின் மாதத்திலே நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த 11 மாதங்களை நம்ம சற்று திரும்பி பார்க்கும்போது, நடந்து வந்த பாதையை பார்க்கும்போது கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இடர்பாடுகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் இவற்றின் மத்தியில் அவர் நமக்கு போதுமானவராக இருந்து அனுகூல துணையுமாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல வழிநடத்தி வந்த கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பேசிக்கின்ற கடவுள், நம்மளோடு பயணிக்கின்ற கடவுள், பராக்கிரமம் நிறைந்த கடவுள், அதிசயங்களும் அற்புதமும் செய்கின்ற கடவுளை நாம் ஆராதிக்கின்றோம். அவர் நம்மை வழிநடத்தி வருவதற்காக நம் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் அவருடைய பிறப்பின் நாளை நமக்கு எவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான எனப்படும் என்ற பல நாமங்களில் அவருடைய பிறப்பு அமைந்திருக்கிறது. அவர் நாமும் அதிசயமானவர். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கிறிஸ்து பிறப்பின் மாதத்தில் இருந்து கொண்டிருக்க நமக்கு இந்த நாளில் இந்த உபவாச கூட்டத்தில் கடவுளுடைய வார்த்தைக்கு கடவுள் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன என்றால், எடுத்து ஒரு வாசிப்போம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மீகா 7:15. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வாக்கு தத்தத்தை இந்த உபவாச கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையாக கர்த்தர் தந்திருக்கிறார். இது குறித்து தான் நாம் வேதத்தின் அடிப்படையிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுவோம். காரணம், அவர் நாமும் அதிசயமானவர். மீகா 7:15 இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன என்றால், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இது 11 மாதங்கள் கடந்து வந்த நமக்குள் அநேக தேவைகள் இருந்தது. அநேக தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதா என்று கேட்கும்போது சில கேள்விக்குறிகள் இருக்க தான் செய்கிறது. அப்போ நமக்குள்ளே ஒரு சோர்வு வருகிறது. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், இந்த காரியம் நடக்கவில்லை என்பதற்காக நாம் உலக பிரகமான காரியத்துக்குள் நாம் ஈடுபடுகிறோம். அப்படி உலக பிரகமான காரியத்தில் நாம் ஈடுபடும் போது கடவுளுடைய அன்பு, கடவுள் சொன்ன வாக்கு தத்தங்களை சற்று தோய்வு நேர்ந்தவர்களாய், அதை மறந்தவர்களாய் உலக பிரம காரியத்தில் போகிறோம். ஆனால் அந்த உலக பிரமாண காரியத்தில் நமக்கு கிடைப்பதெல்லாம் 0 தான். அதில் ஒன்றும் ஒரு வெற்றி கிடையாது. அப்போ மறுபடியுமாக நாம் என்ன செய்கிறோம் என்றால், கடவுள் பக்கமாக திரும்புகின்றோம். அதுதான் சொல்ல, இன்றைக்கி ஜெபம் பண்ணி நாளைக்கு நம்ம பதில் எதிர்த்து செய்கிற கடவுள் நம்முடைய கடவுள் அல்ல. அததின் காலத்தில் நேர்த்தியாக செய்கின்ற கடவுளை நாம் ஆராதித்து கொண்டுகிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆம் என்றும் இருக்கிறது. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் வீணாக தரையில் விழுவதில்லை. வாக்கு தத்தம் செய்தவர், அந்த வாக்கை நிறைவேற்றின கடவுள், நாம் வணங்கின கடவுள். அல்லேலூயா. அப்படி என்று பார்க்கும்போது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வாக்கு தத்தத்தை 11 மாதங்களை கழித்து 12வது மாதத்தில் அவர் பிறப்பின் மாதத்தில் வந்திருக்கிற இந்த உபவாச கூட்டத்தில் கிரேஸ் டிவி தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்ட இறைமக்கள் விசுவாசிகளுக்கு கடவுள் அருகின்ற வார்த்தை என்ன என்றால், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பல நாள் நாம் இறைவனில் செய்து பதில் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில், இந்த சூழ்நிலையிலும் நாம் டிவி முன்பதாக அமர்ந்து கிரேஸ் டிவி வாயிலாக இந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அதுக்கு கடவுள் தருகின்ற பதில்களையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டுள்ளோம். எடுத்து ஒரு வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம்.
நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. 11 மாதங்கள் நான் ஜெபிச்சேன்ப்பா, 11 மாதம் வாக்குத்தத்தம் வச்சு ஜெபிச்சேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை என்று இன்றைய செய்தி கிரேஸ் டிவி தொலைக்காட்சி வரை பார்த்து கொண்ட விசுவாசிகளுக்கு கடவுள் தருகிற வார்த்தை என்ன என்றால், இன்று இப்போது உன்னை அதிசயங்கள் காண பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை கடவுள் முன்வைத்துகிறார். பல நாள் நெடுங்காலமாய் காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருஷம் போல இருக்கும், மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். காரணம், நம்முடைய கடவுள் அததின் காலத்தில் நேர்த்தியாக செய்கின்ற கடவுள். நேற்று ஜெபம் பண்ணி எனக்கு பதில் எதிர்பார்த்து கொண்டு செய்கிற நம் கடவுள் அல்ல. அததின் காலத்தில் எப்போ தேவை, இந்த மகனுக்கு எப்போ தேவை, இந்த மகளுக்கு எப்போ தேவை, இவர்கள் எப்படி உயர்த்த வேண்டும், எந்த சூழ்நிலையில் இவர்கள் உயர்த்த வேண்டும் என்று முன்குறித்த கடவுள் நாம் வணங்குகின்ற கடவுள். கண்டிப்பாக அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு வாழ்களிலும் நிறைவு பெறும் என்பது சந்தேகமில்லை. இப்போது சோர்வாக 11 மாதங்கள் ஒன்றும் நடக்காத சூழ்நிலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட இறைமக்களாக நமக்கு கடவுள் அறிகின்ற வார்த்தை என்னவென்றால், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பல நாள் காத்திருப்பது, நெடுங்காலமாய் காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலும். அது மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி. அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதம். இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு எடுக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய கடவுளுடைய கரங்களில் இல்லை. அவருடைய கரங்கள் நீட்டிய கரங்களாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். உன்னை உயர்த்தி வைப்பேன் என்று சொல்கிறார், உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பார் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் நம்மளை கைவிடுவாரா? இல்லை தேவ ஜனமே, கடவுளுக்காக நம்ம காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். இன்னும் அருமையான சங்கீதம் 40 தாவீதுக்காரர் சொல்கிறார், எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. பாருங்க, 11 மாதமாக காத்திருந்துங்கிற ஒன்றுமே இல்லையா? இப்போது அவர் நம்ம பக்கமாக சாய்ந்து அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற கடவுளை கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட். ஆம் தேவஜனமே, சங்கீதக்காரனுக்கு என்ன எடுக்கப்படாத நெருடார்களா? ஓடிக்கொண்டே இருக்கிறார். அவரை ராஜா ஸ்தானத்தில் அவரை அமரி விடாதபடி துரத்தி கொண்டே வருகிறார். இந்த பக்கம் ஓடுகிறார், அந்த பக்கம் ஓடுகிறார். மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவர் தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டெல்லாம் ஓடுகிற காலத்திலெல்லாம் கடவுளை அவர் மறந்தவராக காணப்படவில்லை. ஆம் தேவஜனமே, 11 மாதங்கள் ஒன்றும் நடக்கவில்லை என்று அமர்ந்து கொண்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சங்கீதக்காரர் தாவீது இவராக சொல்கிறார், கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்று. இந்த நாளிலும் செய்தியை கேட்டுக்கொண்டு நமக்கும் அவர் சொன்ன வாக்குத்தத்தம், உன்னை அதிசயங்களை காண பண்ண சொன்ன கடவுள் நம்மை அதிசயங்களில் வழிநடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 3 குறிப்புகளை நாம் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கடவுள் சுகம் வெளிப்படுத்துவதில், சுகம் அளிப்பதில் அவர் அதிசயங்கள் நிறைந்த கடவுளாக காணப்படுகிறார். இந்த நிகழ்வில் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது அநேக பேருக்கு சுகம் தந்தார். அந்த நிகழ்வு எப்படி என்று பார்க்கும்போது நிறைய பேர் தேடி வந்து சுகம் பெற்றார்கள், நிறைய பேர் தேடி சென்று கடவுள் சுகம் தந்தார். அல்லேலூயா. 38 வருடமாக பெதஸ்தா குளத்திலே அமர்ந்த ஒரு மனிதனை தேடி ஆண்டவராக இயேசு சென்று, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்லி சுகம் தந்து வாழ்ந்து சுபத்திருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதித்து வைக்கிறார். ஆனால் இங்கு ஒரு பெண்மணியை குறித்து பார்க்கிறோம். பெரும்பாடு உள்ள பெண்மணி, அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், கடவுளை தேடி வந்து சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் புறப்படுகிறார்கள். ஆனால் கடவுளை பார்த்து என்னுடைய குறைபாடுகள், என்னுடைய நிலைப்பாடுகள் என்று சொல்லவில்லை. அப்படி சொன்னவர்களெல்லாம் கடவுள் சொன்னார், நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கண் பார்வையற்றவர்கள் சொல்கிறார். இங்கு பெரும்பாடு உள்ள மகள் என்ன செய்கிறார் என்றால், கடவுள் வருகிறார், அதிசயம் செய்கிறவர் வருகிறார், அற்புதம் செய்கிற வருவார் என்பது கேள்விப்பட்ட மகளாக காணப்பட்டார். காரணம், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பார்க்கும்போது பெரும்பாடு உள்ள பெண்ணாக இருக்கட்டும், பாவம் செய்தவர்கள் என்று அவர்கள் முத்திரை குட்டி, தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி கண்பார்வையற்றவர்கள், அப்படிப்பட்ட சுகவீனமாக இருப்பவர்களெல்லாம் அவர்கள் அந்த காலத்தில் என்ன செய்வார்களெல்லாம், அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள், தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை புறம்பே தள்ளி வைப்பார்கள், ஊருக்கு வெளியே வைப்பார்கள். அப்போ இந்த பெரும்பாடு பெண்ணுடைய நிலைப்பாடு என்ன என்று பார்க்கும்போது, அவங்களுடைய ரெசிடென்ஸ் எங்கன்னா ஊருக்குள்ளே இல்லை, ஊருக்கு வெளியே தான் இருக்குது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் தருகிற கடவுள் வருகிறார் என்பதை அவர் காது வாக்கியாக தான் அவர் செய்தியை கேட்டிருக்க முடியும். காரணம், அவர்கள் அநேக பணத்தை, அநேக பொருட்களை மருத்துவத்துக்காக செலவு செய்து ஒன்றுமே கிடைக்கல, சுகம் கிடைக்கல என்று விளிம்பு நிலையில் கேள்விக்குறியோடு நின்றுகிற பெண்மணி. அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வசதி படைத்த பெண்மணி, வசதியாக வாழ்ந்த ஒரு பெண்மணி. இந்த பெரும்பாடை நிற்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மருத்துவர்கள் அநேகரிக்கிறார்கள், அநேக பொருள்களை கொடுத்து செலவு செய்திருக்கிறார்கள். அதில் கிடைத்த பதில் 0 தான். அவர்களுக்கு சுகம் கிடைக்கல.
இந்த சூழ்நிலையில் அவர்கள் விளிம்பு நிலையில் ஒரு கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று வெளியே அவர்களை தள்ளிவிடுகிறார்கள். அப்போ அவருடைய நிலைப்பாடு என்ன என்று பார்க்கும்போது, உணவுக்காக அவர்கள் உள்ளே வரும்போது அவர் கழுத்தில் ஒரு மணியை தொங்க கொண்டு வைத்திருப்பார்கள். அந்த மணி சத்தம் கேட்டபோது வீட்டில் உள்ளவர்கள் உணவை கொண்டு வந்து அந்த திண்ணையில் வைத்துவிட்டு கதவை சாத்திக் கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் வந்து அந்த உணவை எடுத்து சென்று ஊருக்கு வெளியே சென்று சாப்பிடுவார்கள். இதுதான் அவர்களுடைய நடைமுறையாக காணப்பட்டு, காரணம் அவர்களை தீட்டுப்பட்டவர் என்று முத்திரை குத்தி அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் தருகிற வருகிறார் என்பதை அவர்கள் ஏற்கனவே பல இடங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் தந்து அறிந்த ஒரு மாத்திரத்தில் வருகிறார் என்பதற்காக அவர்களிடம் ஒரு 3 காரியங்கள் அங்கே மாற்று உருவாக்கம் நடைபெறுவதை நான் பார்க்கிறோம். உடையை மாற்றினால், தன்னுடைய நடையை மாற்றினால், தன்னுடைய இதயத்தில் உள்ள சிந்தனையை மாற்றிக்கொண்டாள். அல்லேலூயா. அழுக்கு படிந்த உடையை கலைந்து விட்டால், அந்த மணியை எடுத்து போட்டு விட்டால், புத்தாடையை அணிந்து கொண்டால். நடை என்று சொல்லும்போது அது நான் பெரும்பாடு உள்ள பெண்ணு மட்டுமல்ல, சுகவீனமாக இருக்கணும். நம்மள மாதிரி ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது, தட்டு தடி மாதிரி தான் நடப்பாங்க. அந்த நடையை மாற்றிக்கொண்டால், உள்ளத்தில் இருந்த சோர்வை நீக்கி போட்டு சுகம் தருகிற வருகிறார், நான் சுகம் பெறுவேன் என்று விசுவாசத்தோடு தளர்ந்த இதயத்தை அவர்கள் புத்தெழுச்சியான இதயத்தோடு அவர்கள் கடவுளை நோக்கி வருது பார்க்கிறோம். ஆடையை மாற்றினால், நடையை மாற்றினால், தன் உள்ளத்தை மாற்றினால் வருகிறார்கள். ஆண்டவராக இயேசு இருக்கிறார், அவர் சூழ்ந்து மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் சென்று தன்னுடைய குறைபாடுகளை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இரட்டிப்பான விசுவாசத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆடையை தொட்டு சுகம் பெற்றார்கள். அல்லேலூயா. அப்போது வல்லமை பொறுப்பட்டு போனதை உணர்ந்த ஆண்டவர் கேட்குறாரு, என் ஆடையை தொட்டது, என்னை தொட்டது யார் என்று கேட்கும்போது அங்கே கூட இந்த சீடர்களெல்லாம் சொல்லுகிறார், இவ்வளோ கூட்ட நெரிசலிலே நீ கேட்கிறீர்களே கடவுளே, அது எப்படி யார் இருக்கும் என்று சொல்லும்போது, என்னிடம் இருந்து ஒரு வல்லமை பெறப்பட்டது, ஆனால் என்னை தொட்டவர்களிடம் இரட்டிப்பான விசுவாசத்தை நான் காண்கிறேன் என்று சொல்லும்போது அந்த பெண் பயந்து கொண்டே வந்து, நான் ஒரு பெரும்பாடு உள்ள பெண், பல வைத்தியர்களை பார்த்தேன், பல பொருளை சிலை பார்த்தேன், சுகம் கிடைக்காத சூழ்நிலையில் வந்தேன்ப்பா, உன்னை பார்த்து பேச முடியல, உன் வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கின்ற நான் இரட்டிப்பான விசுவாசம் தொட்ட நான் சுகம் பெற்றேன்னு சொல்லும்போது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து நீ வாழ்ந்து சுபத்தர் என்று கடவுள் அங்கே ஆசீர்வதிப்பை பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, இந்த 11 மாதங்கள் கடந்து வந்திருக்கிற நமக்கு அநேக சூழ்நிலையில் சுகவீனம் என்பது ஒரு பெரிய வியாதியானது, பெரிய ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். கொடுமையான வியாதிகள், கொடுமையான சூழ்நிலையில் சுகர், பிபி எல்லாம் பார்த்தால் சர்வசாதாரணமாக சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் வருகின்ற ஒரு சூழ்நிலையில் அதுக்காக நிறைய வைத்தியரை பார்க்கணும், நிறைய பணங்களை நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடவுள் சொல்லுகிறார், உன்னை அதிசயம் காண செய்வேன் என்று. அந்த பெரும்பாடு உள்ள பெண்ணை பாருங்கள், வேறு யாரை எடுத்துக்கொள்ள வேண்டாம், தன்னுடைய ஆஸ்தி முழுவதும் செலவு பண்ணிவிட்டார்கள். வாழ்வு நிலையில், விளிம்பு நிலையிலே கேள்விக்குறியோடு நின்றுக்கிறாரு. வாழ்வா சாவா என்ற சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி சென்று அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்ற பெண்மணி போல இன்று நாம் இறைவன் செய்யும்போது கண்டிப்பாக உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற கடவுள் அதிசயங்களும் அற்புதங்களும் சுகத்தையும் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாகினீர். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாகினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆம் தேவஜனமே, நம் விண்ணப்பத்தை கேட்டு சுகம் தருகிற கடவுள் யார் யார் கடவுளுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, சுகவீனமாக இருக்கிறீர்களோ, உங்கள் அறிவில் கடவுள் உலாவி கொண்டிருக்கிறார். பெரும்பாடு உள்ள பெண்ணுக்கு தந்த சுகத்தை, பார்வையற்றுக்கு தந்த சுகத்தை, 38 வருடம் பெதஸ்தா குளத்தில் அமர்ந்தவர்களுக்கு தந்த சுகத்தை கடவுள் இன்று
பல நாட்களாக மருத்துவ செலவு செய்து நீங்க முடியாத ஒரு வியாதியில் அமர்ந்திருக்கிறவங்களை தேடி ஆண்டவர் வருகிறார். தேடி வந்து சுகம் தருகிறார். உன்னை அதிசயம் காண பண்ணுவேன் சொல்லி கடவுள் நம்மளோடு கடந்து வருவதே நாம் பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கடவுளுடைய கிருபை நம்மளை தாங்கி வழிநடத்தி வருவதே இந்த கால நேரத்திலே கடவுளுடைய செய்தியை கேட்டுக்கொண்ட தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் ஆண்டவர் கடந்து செல்வதை நாம் உணரத்தக்கதாய் கடவுள் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக பார்க்கும்போது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்பது தடைகளை அகற்றுகின்ற கடவுளாக இருக்கின்றார். தடைகள் என்று சொல்லும்போது இன்று அநேக தடைகள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. பிள்ளைகளை குறித்த கவலை, அவருடைய படிப்பை குறித்து கவலை, அவருடைய வாழ்வாதாரத்தை குறித்த கவலை, அவருடைய திருமணத்தை குறித்த கவலை, கர்ப்பத்தின் கனி குறித்த ஒரு கவலை, இப்படி அநேக கவலைகள், தடைகள் மனிதரினை நம்மை நெருங்கி வழிநடத்தி கொண்டு வருகிறது. இதில் இருந்தெல்லாம் நாம் விடுபெற வேண்டும் என்றால் கடவுள் அநேக முன் உதாரணங்களை வேதத்தில் வைத்திருக்கிறார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரவேல் மக்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் மோசேயை வைத்து அவர் வழிநடத்தி வருகிறார். பார்வோன் எகிப்தில் என்ன செய்கிறார் என்றால் விடாமல், ஏன்னா அநேக நற்காரியங்கள் இவர்கள் மூலம் நடந்தது, அடிமைகள் மூலம் என்பதற்காக அவர்களை விடுவதற்கு மனதில் 10 வாதைகளை கடவுள் அங்கே வருஷிக்க பண்ணுகிறார். அதில் அவர்கள் மனமாற்றம் அடைந்து அவர் என்ன செய்கிறார், இஸ்ரவேல் மக்களை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார். அப்போ மோசே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். வரும்போது வலது பக்கம் இடது பக்கம் சேறு நேர்ந்த மணல்கள் இருக்கிறது, எதிர்க்கே செங்கடல் இருக்கிறது. எதிர்க்கே செங்கடல், வலது பக்கம் இடது பக்கம் அந்த கரை ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த களிமண்ணெல்லாம் இருக்கும், ஈரப்பதத்தோடு இருக்கும். சரியாக நம் தலையில் நடக்கிற மாதிரி அங்கே நடக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்வோன் மனம் மறுபடியுமாக அவன் என்ன மாற்று உருவாக்கம் செய்து கொண்டு இப்படிப்பட்டவர்கள் நம்ம விட்டு விடுகிறோமே, நம்முடைய நாட்டினுடைய தேசத்துக்கு முன்னேற்றத்துக்காக இவர் உழைத்தார்கள், அந்த உழைப்பை நாம் யாரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும், மறுபடியுமாக அவன் தன்னுடைய போர் சேவைகளுடன் ரதங்களோடு திரும்பி வந்து அவர்களை அடிமைப்படுத்துவதற்காக வருகிறான். இப்போ 4 பக்கமும் அவங்களுக்கு ஒரு இடம் வாங்கணும்னா 4 எல்லைகளை குவிப்பார்கள். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. கிழக்கே விரிவிடு, வடக்கே விரித்தோடு, தெற்கே விரிவிடு, மேற்கே விரித்து, நடுவில் நம்மளுடைய இடத்தை மார்க் பண்ணுவார்கள். அது ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கும்போது 4 பக்கமும் அவர்களுக்கு தடை. இஸ்ரேல் மக்களை மோசே வழிநடத்தி கொண்டு வருகிறார். எதிர்க்கே செங்கடல் இருக்கிறது, வலது பக்கம் எதிர்கொண்டு களிப்பான மண் இருக்கிறது, ஈரப்பதமான மண் இருக்கிறது. பின்னாடி யாரு போகலான்னு திரும்பி பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, பின்னாடி நம்ம திரும்பி போயிடலான்னு பார்த்தா பார்வோனுடைய ரதங்கள் அங்கே அவர்களை தொடர்த்தி கொண்டு வருவதை பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் கடவுள் அவர்களை கைவிட்டாரா? இல்லை. செங்கடலை 2ஆக பிரித்து இஸ்ரவேல் மக்களை அழகாக வழிநடத்தி வந்த கடவுள். தடைகள் இருக்கலாம், அந்த தடைகளை உடைத்து போடுகிற கடவுள். இன்று உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கடவுள் உலாவை கொண்டு இருக்கிறார். பல தடைகள் இருக்கலாம், அந்த தடைகளை நீக்கி போடுகிற வல்லம் நிறைந்த கடவுள் நம் அருகிலே இருந்து கொண்டுகிறார். இந்த இஸ்ரவேல் மக்களை செங்கடையில் 2ஆக பிரித்து அவர்கள் வழிநடத்தது போல பல தடைகள் இருக்கலாம். ஒரு அடி எடுத்து விட்டால் 10 அடி சரிக்க விழுகிற சூழ்நிலையில் இருக்கலாம். 11 மாதங்கள் எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லையே, என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கவில்லையே, என்னுடைய பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனி கிடைக்கவில்லையே, வாழ்வாதாரம் எனக்கு சரியாக கிடைக்கவில்லை, இப்படி பல தடைகளோடு காணப்படுகிற இன்று கடவுள் தருகிற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தடைகளை அகற்றி போடுகிற கடவுள். இஸ்ரவேல் மக்களை செங்கடையில் பிறந்து அவர்களை வழிநடத்த கடவுள் தடைகளை அகற்றப்பட அவர் வல்லவராக இருக்கிறார். 3ஆவதாக பார்க்கும்போது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கடவுள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நமக்கு பொருளாதார ரீதியாக பல உதவிகளை செய்ய அவர் செய்வதற்காக உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை நமக்கு அருளச் செய்கிறார். மாதமான சம்பளம் வருகிறது, மாதமான ஊதியம் வருகிறது, செலவு செய்கிறோம். குடும்ப செலவுக்கு போக 10-15 தேதியில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஒரு வாடகை வீட்டில் பல வருஷமாக இருக்கிறோம், ஒரு சொந்த வீடு இல்லை. 2வது பிள்ளைகளுடைய திருமணத்தை கூட பேசணும், நிறைய வரன்கள் வருகிறது, பொருளாதார ரீதியாக பணம் இல்லை, பிள்ளைங்களுடைய திருமணத்தை எப்படி நடத்துவோம் என்ற கேள்விக்குறியோடு இந்த 11 மாதங்களை கழித்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற இறை மக்களாக நம்மளை பார்த்து கடவுள் செல்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இங்கு ஒரு நிகழ்வை பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை யாரால் எடுத்தவர்கள் சீக்கிரமாக வாசிப்போம். ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களையும் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த நிகழ்வு எங்கே நடக்கிறது என்று பார்க்கும்போது அடிமைத்தனப்பட்ட நாடு கடத்தப்பட்ட யூதர்களை மீட்டெடுப்பதற்காக கடவுள் இந்த வார்த்தையை வைக்கிறார். அது யாரிடம் வைக்கிறார் என்றால் கோரேஸ் என்ற பெர்சிய நாட்டு ராஜா கிட்ட வைக்கிறார்.
ஏன்னா நீங்களே நான் போய் அதை அவர்களை மீட்டு மாற்று உருவாக்கம் செய்து அவர்களை அழைத்து வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேசத்தை ஆள்கின்ற ஒரு ராஜாவை தேர்வு செய்ய வேண்டும். அவர்களால் தான் இது முடியும். அப்போது கோரேஸ் என்ற ராஜா யார் என்றால் ஆண்டவரை அறிந்தவரால் இல்லை, கடவுளை அறியாத மனிதர். ஆனால் கடவுளை அவர் முன்குறித்து அழைத்து வந்து அங்கு சிதறடிக்கப்பட்ட நாடு கடத்தப்பட்ட யூத மக்களுக்கு வாழ்வாதாரத்தை அளித்து மறுபடியுமாக அவர்கள் வாழ்ந்து சுபித்து இருக்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக கோரேஸ் ராஜாவை தேர்வு செய்கிறார். அப்போ கோரேஸ் ராஜாவுக்கு தான் அவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசி 45 மேலே சொல்கிறார் என்றால், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாக்களை முறித்து, அது என்ன என்றால் தடைகளை அகற்றி போடுகின்ற கடவுள், உனக்கு இருக்கிற தடைகளை நான் அகற்றி போடுகிறேன். அது மாத்திரமல்ல, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிப்படுத்தலுடைய புதையல்களும் உனக்கு கொடுப்பேன் என்று பொருளாதார ரீதியாக அங்கே கோரேஸ் ராஜாவுக்கு தருகிறார். ஏனென்றால் அவர் அதை பெற்றுக்கொண்டு தான் சிதறடிக்கப்பட்ட நாடு கடத்தப்பட்ட யூதர்களை மீட்டு உருவாக்கம் செய்து அவர்கள் கொண்டு வந்து அவள் தேசத்தில் குடியமர்த்த முடியும். அப்போது தான் கடவுளை அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் இறைவனை செய்கிறார்கள். கடவுளே எங்களை கைவிட்டதப்பா, நாங்கள் தப்பு செய்து விட்டோம், பாவம் செய்து விட்டோம், எங்களை மன்னித்திடும் என்று இறைவன் செய்யும்போது மனது உருகின்ற கடவுள் இந்த நிகழ்வை நடத்துவது பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சூழ்நிலையில் காணப்படலாம். இன்று பொக்கிஷங்களை கொடுக்கின்ற கடவுள், தேவஜனமே, அங்கே யூதர்களுக்காக பொக்கிஷங்களை கோரேஸ் ராஜாவுக்கு கொடுத்த கடவுள் யார் மூலயமாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணங்கள், தடைகளை நீக்கி போட்டு உங்களுக்காக கொடுக்க வேண்டிய வர வேண்டிய பல பொருட்கள் வராமல் இருக்கலாம். இந்த கால நேரத்திலே கடவுளை செய்தி கேட்டுக்கொண்டு உங்களை அதிசயம் காண பண்ணுவேன் என்று சொன்ன கடவுள் அந்த தடைகளை நீட்டி, அந்த பொருட்கள் கிடைக்காமல் இருக்கிற தடைகளை நீக்கி அந்த பொருள்களை உனக்கு கொடுத்து வாழ்ந்து சுபித்துக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவருடைய பிறப்பின் மாதத்தில் இருக்கிற நாம் அனைவருக்கும் தர வளர்க்கிறார். கலாங்காமல் இருப்போம், திகையாமல் இருப்போம். அது காலத்தில் நேர்த்தியாக செய்கிற கடவுள் கண்டிப்பாக நம்ம வழிநடத்துவார். வாக்குத்தத்தங்கள் என்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு வார்த்தை கூட கடவுளுடைய வார்த்தை வீணாய் தரையில் விழுவதில்லை. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் பல வருடங்களாக சுகன்மார்களுக்கு சுகத்தை தர வல்லவராக இருக்கிறார். பல காலங்களாக தடைகள் இருக்குதுப்பா, முன்னேற்றமே இல்லை, ஒரு அடி அடித்து வைத்தால் 10 அடி சரிக்கு வரும், அதை அகற்றி போடுகிற கடவுள் இன்று உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை அருளச் செய்திருக்கிறார். 3வது, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நமக்கு பொருள் உதவிகளை செய்ய உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற கடவுள் இன்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். இந்த தேவ செய்தியை கிரேஸ் டிவி வாயிலாக பார்த்து கொண்டுகின்ற இறைமக்கள் விசுவாசிகள் அனைவருக்கும் கலங்காமல் திகையாமல் இருங்கள். காரணம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் கடவுள் நம் பக்கம் உலாவை கொண்டிருக்கிறார். ஆம் தேவஜனமே, கடவுள் நம்மை போஷித்து வருகிறார். 3 வேளை ஆகாரம் தருகிறார், நல்ல துணிமணியிலே தருகிறார், நல்ல இருப்பிடத்தை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி நன்மை பெற்று நாம் இந்த கிரேஸ் டிவி நிகழ்ச்சி மூலம் இதை நிகழ்த்துவதற்கு எவ்வளோ கஷ்டங்கள், பொருளாதார ரீதியாக எவ்வளோ தேவைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கற்றதாக ஏற்கனவே ஒரு தடவை இந்த உபவாச கூட்டத்தில் நாம் பேசும்போது ஒருவர் ஒரு 10 ரூபாய் கொடுத்தார் என்றால் அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும் என்று. ஆம் தேவஜனமே, 3 நாள் மழை பொழிவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறெடுத்தார். அதில் ஒரு சிறுவன் மாத்திரம் 2 மீனும் 5 அப்பத்தும் கொண்டு வந்து கடவுள் சமத்திருக்கும் போது கடவுள் அதை ஆசீர்வதித்து 5000 பேர் சாப்பிட்டு 12 கூடுகள் எடுக்கின்ற ஆசீர்வாதி கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி என்றால் கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வைக்கிறார். அவர் பிறப்பின் மாதத்தில் இருக்கிறோம். அநேக தேவைகள் அந்த கிரேஸ் டிவிக்கு இருக்கிறது. அது ஐயா அவர்களுக்காகவும் அவருடைய இணைந்து செய்கின்ற ஒவ்வொருத்தருக்காக நம்ம இறைவன் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொருளாதார ரீதியாகவும் அநேக தேவைகளை அவர்கள் ஏற்கனவே இந்த உபவாசத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் ஒரு 10 ரூபாயை கொடுத்தால் அதுவே ஒரு பெரிய தொகையாக இருக்கும். அது கொடுக்க உன்னை அதிசயங்களை காண பண்ணும் கடவுள் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது இல்லாமல் ஜேசி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்று வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்து பிறப்பின் மாதத்தில் இருக்கிறோம். அநேக தேவைகள் இருக்குது. இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் என்று திருவுளம் பற்றிய கடவுளுக்காக நாம் நல்லா இருக்கிறோம். நாம் கிறிஸ்மஸ் துணி வாங்கிக்கிறோம், நாம் கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி சாப்பிட்றோம், நல்ல விஷயந்தான். அதே மாதிரி ஒரு சிறுவருக்கு நாம் உதவி செய்ய ஜேசி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வழியாக அவருக்கு அநேக நற்காரியங்கள் செய்து கொண்டார். அதுக்கு முடிந்த உதவிகள், பொருளாதார உதவிகள் கொடுத்து உதவி செய்ய கர்த்தர் நம்மளை பலனும் சத்துவத்தையும் தருவார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை தயவு செய்து விட்டு விடாமல் அதை பிடித்து ஜெபிப்போம். நேற்று ஜெபிச்சோம், இன்னைக்கு பதில் வந்து எதிர்பார்க்காதீங்க. அதே தின் காலத்தில் நேர்த்தியாக செய்கின்ற கடவுள் இருக்கிறார். அன்னாளை குறித்து பார்க்குறோம். அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பதற்காக எருசலேம் தேவாலயத்துக்கு கணவன் எல்கனாவோடும் மூத்த மனையோடு செல்வது வழக்கம். பல வருடங்களாக அவர்கள் செல்வார்கள் என்ற ஒரு பகுதி அங்கே பதிவு செய்யப்பட்டது பார்க்குறோம். அப்போ 1 வருஷம் அவங்க குழந்தை இல்லை,
2 வருஷம் குழந்தை இல்லை, 3 வருஷம் குழந்தை இல்லை, பல வருடங்கள். அப்போ பல வருடங்களாக அன்னாளுடைய நிலைப்பாடுகள் என்ன என்று யோசித்து பாருங்கள். அவங்க தன்னுடைய உறவினரிடம் சென்று தன்னுடைய குறையை சொல்லவில்லை, தன்னுடைய உற்றார் உறவினரிடம் சென்று தன் மனக்கிளேசத்தை அவர் சொல்லவில்லை. தேவ சமூகத்திலே எருசலேம் தேவாலயத்திலே முழங்கால் படிட்டு அழுகையின் மூலம் மனக்கிளேசத்தை ஆண்டவர் பாதத்தில் அவர்கள் சிந்தினார்கள். கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார், கடாட்சம் பண்ணினார். ஒரு குழந்தை செல்வத்தை ஆண் மகனை பெற்றெடுக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த ஜெப விண்ணப்பத்தை செய்துட்டு அன்னாள் திரும்பி போகும்போது அழுத முகமாக இல்லை. அல்லேலூயா. அழுது முகமாக காணப்படலாம், துக்கம் நிறைந்தவர்களாக காணப்படலாம். 11 மாதம் எனக்கு இன்னுமே நடக்கலை என்று காத்து கொண்டிருக்கலாம். அண்ணாலை குறித்து பாருங்கள், 1 வருடம் இல்லை. அந்த பகுதியை நீங்கள் வீட்டில் சென்று படித்து பாருங்கள். 1 வருடம் இல்லை, பல வருடங்கள். வருடந்தோறும் அவர்கள் செல்வார்கள். வருடந்தோறும் மூத்த மனை மலர் அடிப்பார். அவர்கள் அழுது கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் வருவார்கள் என்று நாம் ஆண்டவர் சமூகத்தில் தான் தேடி வேண்டும். உற்றார் உறவினரும் நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டாம். நம்மளை வழிநடத்திய கடவுள், நம்மளோடு பேசுகின்ற கடவுள், நம்மளோடு பயணிக்கின்ற கடவுள், நம்மளுக்கு உதவிகள் செய்கிற கடவுள், நம்மளை ஆசீர்வதிக்கின்ற கடவுள், நமக்கு சுகம் தருகிற கடவுள், என் தழும்புகளால் சுகமான சொன்ன வல்லமை நிறைந்த கடவுள் நாம் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவ ஜனமே. ஆனால் நாம் எல்லா குறைகளையும் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும்போது உன்னை அதிசயம் காண பண்ணுவேன் என்று சொன்ன கடவுள் அவருடைய பிறப்பின் மாதத்தில் இருக்கிற நம்மளை ஆசீர்வதித்தை வழிநடத்துவார் என்பது சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தையிலே ஆசீர்வதிப்பதாக. ஆமை. நாம் இறைவன் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த உபவாச நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நல்ல மழையை வருஷிக்க பண்ணினே, அதுக்காக நன்றி சுவாமி. இயற்கையின் சீற்றங்கள் எங்களை அன்றாடபடி நீர் வழித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே தேவ செய்தியிலே எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்துக்காக நன்றிப்பா. இந்த வாக்குத்தத்தம் 11 மாதங்களாக எங்கள் வாழ்க்கை நடைபெறாமல் இருந்தாலும் அதே காலத்தில் நேர்த்தியா செய்கிற கடவுள் நீ செய்வீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் போது உடைய பிறப்பின் மாதத்திலே அனைத்து ஆசீர்வாதிகளும் நீர் அளவில்லாமல் கொடுக்க வல்லவராக இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடுத்து இந்த கிரேஸ் டிவி ஆண்டவர் நிறுவனத்துக்காக நன்றி எடுத்துக்கிறோம். 1000 அருள் திரு ஆலன் லிவிங்ஸ்டன் ஐயாக்காக நன்றி எடுத்துக்கிறோம். ஆண்டவரே, இந்த உபவாச கூட்டத்தில் பங்கு பெற்று பாடல்கள் வழியாகவும் சாட்சிகள் வழியாகவும் நடித்தின ஆண்கள், பெண்கள், சகோதரி சகோதரர்கள், சிறு பிள்ளைகள் அனைவருக்காக நன்றி எடுத்துக்கிறோம் அப்பா. கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது அப்பா. அனைத்தும் மறைந்த கடவுள் நீர் யார் மனதில் பேசுகிறீர்களோ அவர்கள் ஆண்டவருடைய உதவிக்காரங்களை நீட்டப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர்கள், அதுக்காக நன்றி அப்பா. மீது என்ன கரங்களில் ஒப்படைக்கிறோம். இவற்றெல்லாம் அன்பர் இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சி கேட்டு மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென். Thank you. God bless.